So good evening students. Today we will see the current affairs analysis dated from 26th July 2024. The first article related to the Cheetah Conservation Breeding Center. So Cheetah வந்து the reintroduction projectல இப்போ குனோ நேஷ்னல் பார்க்கில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போது there is another wildlife sanctuary was selected, that is Gandhi Sagar Wildlife Sanctuary. இது மத்திய பிரதேஷ் குஜராத் பார்டரில் வரும். ஸோ சம்பால் ரிவர் இட் வில் டிவைட்ஸ் தி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்னா நேஷ்னல் பார்க் கிடையாது. இங்கே வந்து சீத்தா பாப்புலேஷனை செகண்ட் பிளேஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சீத்தா வந்து இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இட் எக்ஸ்டெண்டட். ஸோ ஆல்ரெடி 1950 இது டிஸப்பியர்ட் ஆயிடுச்சு. முகல் டைம் பீரியடில் அதிகமாக வேட்டையாடப்படுறதுக்கும் கேபிட்டிவில் அதிகமாக வச்சுருந்தாங்க. அதுக்கு மெயின்லி அக்பர் பீரியடில் அதிகமான சிறுத்தைகள் வந்து அவர் பெட்டாக வச்சுருந்தார், நம்ம வீடுகளில் டாக் வளர்க்குற மாதிரி. ஸோ அதனாலே த பாப்புலேஷன் வந்து டிஸ்இன்டகிரேட் ஆகிடுச்சு. அப்புறம் வேட்டையாடுறது, ஸோ இதனாலே அது வந்து மொத்தமாக டவுன் ஆயிடுச்சு. அண்ட் தென் நம்ம இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஆஃப்ரிக்கன் சீத்தா, இட்ஸ் நாட் ஏஷியன் சீத்தா. ஸோ இட்ஸ் ஐயூசிஎன் ஸ்டேட்டஸில் வல்னரபிள் ஸ்டேட்டஸ், வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் Schedule 1 கேட்டகரி, அப்புறம் சைட்ஸில் Appendix 1. அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. சாரி, இது Schedule 2ன்னு. இப்போ Schedule 2ல் இட்ஸ் அன் ஆஃப்ரிக்கன், நாட் ஏஷியன்னா Schedule 1ல் வரும். அது இன்னைக்கு கிடையாது இந்தியாவில். ஸோ ஒன்லி இன் ஈரானில் மட்டும்தான் அது இருக்குது, ஏஷியன் சீத்தா. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ இதை இப்போ நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்திருக்கோம், நமீபியா கண்ட்ரிலேருந்து. ஸோ இட்ஸ் அ சவானா ஃபாரஸ்டட் ஏரியா. ஸோ அதுக்கு நிகரான ஃபாரஸ்ட் எது இருக்கும் அப்படின்றப்போ மத்திய பிரதேஷ் குனோ நேஷ்னல் பார்க் செலக்ட் பண்ணப்பட்டு அங்கே வந்து இனப்பெருக்கம் பண்ணாங்க. பட் ஃபெயில்டு. குட்டிகளும் பிறந்தப்புறம் இறந்துச்சு. நிறைய சீத்தா அங்கேருந்து கொண்டு வந்தது இறந்துச்சு. இப்போ ஓரளவு ஸ்டெபிலைஸ்ட் ஆனதுனால இப்போ காந்தி சாகருக்கும் ஷிஃப்ட் பண்ணலாம். அங்கேயும் ப்ரொடக்ஷன்ஸ், அங்கேயும் இதோட பாப்புலேஷன். ஏன்னா தெர் இஸ் அ பன்னி கிராஸ்லேண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சால்ட் டாலரண்ட் கட்ச், ரான் ஆஃப் கட்ச் நமக்கு தெரியும், அந்த ஏரியா. ஸோ அந்த கிராஸ்லேண்ட்ஸ் வந்து சால்ட் டாலரண்ட் கிராஸ் ஏரியா. அது மாதிரி ஹில் லாக்ஸ் அதிகமாக இருக்கும், ராக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இட்ஸ் ஈக்குவலன் டு தி சவானா ஃபாரஸ்ட் கல்ச்சர். சவானா ஃபாரஸ்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றனால அதை வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணுறாங்க. அண்ட் தென் சென்ட்ரல் ஜூ அத்தாரிட்டி இப்போ வந்து ப்ரீடிங் சென்டர், சீத்தாவோட ப்ரீடிங் சென்டரை உருவாக்குறதுக்கு, காந்தி சாகர் நேஷ்னல் பார்க்கில் உருவாக்குறதுக்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரியில் உருவாக்குறதுக்கு அனுமதி கொடுத்தது. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். இல்லை நீங்கள் இந்த பார்ட்டை படிச்சுக்கோங்க, சரியா? இட்ஸ் அ பன்னி நேஷ்னல் பார்க், பன்னி கிராஸ்லேண்ட். அதில் வந்து மகாதேய் அப்படின்ற ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. மால்தாரி ட்ரைபல் பாப்புலேஷன் இஸ் ஆல்சோ தேர். இட்ஸ் அ செமி ஏரிட் கிராஸ்லேண்ட். இது இம்பார்ட்டன்ட், சரியா? அது மாதிரி கிர் நேஷ்னல் லயனும் இது பக்கத்தில் தான் வரும் ரொம்ப. ஸோ பன்னி கிராஸ்லேண்ட்ஸ் அங்கேயும் இருக்குது. த மால்தாரி பாப்புலேஷன் ஆல்சோ லிவிங் இன் தட் பிளேசஸ். Okay, that's about this article. The next article related to the skill loan scheme. இது ஆல்ரெடி இருந்த ஸ்கீம் தான், இப்போது அப்கிரேட் பண்ணி இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா ஐடிஐ சென்டர்ஸில் படிக்கிறவங்க. ஸோ இட் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் த இயர் 2015 அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரனர்ஷிப். ஸோ அதில் உருவாக்கப்பட்டது. என்டர்பிரனர்ஷிப்பில் 2015 இட் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஐடிஐ, டிப்ளமோ, பாலிடெக்னிக் இதில் வந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்க, ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க, தே கேன் கோ ஃபார் லோன். அதே மாதிரி இவங்களுக்கும் லோன் கொடுக்கணும் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு. தட் இஸ் அ 1.5 lakhs வரைக்கும் லோன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது இப்போ 7.5 உயர்த்தியிருக்காங்க. ஸோ தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். தட் இஸ் நாட் தட் மச் இம்பார்ட்டன்ட். இந்த ஸ்கீமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ நேஷ்னல் ஸ்கில் குவாலிட்டி ஃப்ரேம்ஒர்க், இல்லைன்னா ஃப்ரேம்ஒர்க் குவாலிட்டி ஃப்ரேம்ஒர்க் அப்படின்னா அந்த ஸ்கில் சர்டிஃபிகேஷன் மூலமாக நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஏஜென்சி இருக்குது. இவங்க சர்டிஃபை பண்ண ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ் எல்லாமே வந்து அங்கீகாரம் பெற்றது. என்னது? ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக இந்த ஒயரிங் படித்து கொடுக்குறது, வெல்டிங், அப்புறம் பாலிடெக்னிக்ஸில் டிபார்ட்மெண்ட் வைஸில் வரும், எலக்ட்ரானிக்ஸ்,
எலக்ட்ரிக்கல் இந்த கேட்டகரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாமே வரும். இதில் டெக்னிக்கலாக அவங்கள ட்ரெயின் பண்ணி அவங்கள ஜாபுக்கு க்ரியேட் பண்ணுறது தான் இதோட பர்பஸ். இதை வந்து இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். இதோட லோன் கட்டுறதுக்கான மொரட்டோரியம் பீரியட் அவங்க படித்து முடிகிறது வரைக்கும் நோ நீட் டு பே. படித்து முடித்த டேட்லேருந்து தே நீட் டு ஸ்டார்ட் அந்த மொரட்டோரியம் ஆரம்பிக்கும். இப்போது 1 லட்சம் வரைக்கும் தான் இப்போ நடைமுறையில் இருந்துச்சு. அதனால் 1 லட்சம் வரைக்கும் பே பண்ணுறதுக்கு 7 இயர்ஸ் வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. அப்போ வெரி லெஸ்ஸாக இருக்கும். ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வில் பி வெரி ஹை. பேஸ் தட் இஸ் பேஸ் ரேட்டில் இருந்து ப்ளஸ் 1.5% இருக்கும். ரெப்போ ரேட் லிங்க்ட். ஸோ இட் வில் சேஞ்ச். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி ஃப்ரிகேட்ஸ். INS திருப்பூத் அப்படின்ற இண்டிஜினியஸ்லி மேட் ஃப்ரிகேட்ஸ். INS திருப்பூத், இட்ஸ் அன் இண்டிஜினியஸ் மேட் ஃப்ரிகேட்ஸ். ஸோ ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னா இப்போ நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் இந்தியன் நேவல் ஷிப்ஸ் ஆர் தேர். இதில் டிஸ்ட்ராயர்ஸ் இருக்குது. தட் இஸ் INS, INS கொல்கட்டா, INS கொச்சி, INS INS இந்த சென்னை, இது விஷாக், இதெல்லாமே வரும். ஸோ அந்த கப்பல்கள் வந்து இட்ஸ் அ வார்லைன் ஷிப்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அதில் வந்து ஹை சொஃபஸ்டிகேட்டட் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். ட்ரொப்பேட்ஸ் இருக்கும், ட்ரொப்பிடோஸ் இருக்கும், அப்புறம் மிசைல்ஸ் இருக்கும். ட்ரொப்பிடோஸ்னால் கடலுக்குள்ளே இருக்கக்கூடிய சப்மரைன்ஸை தாக்குறதுக்கு. அது மாதிரி கேடட் மிசைல்ஸ் இருக்கும். அண்ட் தென் ஸோ நேவிகேஷன், தட் இஸ் சோனார், ரேடார் சிஸ்டம் எல்லாமே இதில் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் ஒரு கண்ட்ரிக்கு இன்னொரு கண்ட்ரி வார் வருதுன்னா இந்த INS தான் மெயினாக இருக்கும். அதுக்கு அடுத்த கேட்டகரியில் நமக்கு இருக்கக்கூடிய ஃப்ரிகேட்ஸ். இட் இஸ் ஆல்சோ வார்ஷிப் தான். இதெல்லாமே வார்ஷிப் தான். ஆனால் அது வந்து கொஞ்சம் இது சொஃபஸ்டிகேட்டடாக இருக்கும் டெக்னாலஜி வைஸில். இது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இட்ஸ் அ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். சுமால் அதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சின்னதாக இருக்கும். இட்ஸ் அ ஃபாஸ்ட் மூவ்மெண்ட். அப்புறம் இதுலேயும் வந்து ஸ்டெல்த் டெக்னாலஜி, தட் இஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வில் பி த கேடட் மிசைல் டெக்னாலஜி இருக்கும். மிசைல் லான்ச் பண்ணக்கூடிய டெக்னாலஜி. அதில் INS தால்வார் கிளாஸ். நம்ம வந்து ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டு தான் இதை பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ரஷ்யா இந்தியா ஒப்பந்தம் போட்டு ஒரு 6 தல்வார் ஃப்ரிகேட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணி 2 எண்ணம் அங்கேருந்து நம்ம கொண்டு வந்திருக்காங்க. ரஷ்யாவிலேருந்து நம்ம வாங்கியிருக்கோம். அப்படின்னா அவங்க பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மீதி இருக்கக்கூடியதெல்லாம் இந்தியாவில் பண்ண இருக்கும். அதில் தான் ஃபஸ்ட்டு வந்து திருப்பூத். இட்ஸ் இண்டிஜினியஸ்லி மேட். இது வந்து கோவா ஷிப்யார்ட்ஸில் பண்ணியிருக்காங்க. சரியா? கொல்கட்டா கார்டன் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, அது வந்து INS கொல்கட்டா, இந்த INS கப்பல்களை டிஸ்ட்ராயர்ஸை ரெடி பண்ணுறது. அது மாதிரி ஃப்ரிகேட்ஸ் கேட்டகரி வந்து கோவா. கொவேட்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, கார்வேட்ஸ். இட்ஸ் நாட் அ லைக், இதுவும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கு உருவாக்கப்பட்டது தான். கார்வேட்ஸ்ன்னு பேர், செகண்ட் அடுத்த கேட்டகரி. சரியா? ஸோ இது மாதிரி வி ஹேவிங் கார்வேட்ஸ், ஃப்ரிகேட்ஸ் இருக்குது, அது மாதிரி டிஸ்ட்ராயர் இருக்குது. இதுக்கு மேலே சப்மரைன்ஸ் இருக்குது. சப்மரைன்ஸ் வந்து கடலுக்கு அடியில் தண்ணிக்குள்ளே போகக்கூடியது, கடலுக்குள்ளாடி போகக்கூடியது. சரியா? ஓகே. கார்வேட்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஆன்டி சப்மரைன் ஷிப்ஸ். ஆன்டி சப்மரைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதில் நீங்கள் ஃப்ரிகேட்ஸ் தான் நியூஸு. ஃப்ரிகேட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கிளாஸஸில் வில் ஸ்டடி. த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி நைஜர். தெர் இஸ் அ மேப். ஷோ த மேப். ஸோ நைஜர் அப்படின்ற கண்ட்ரி இட்ஸ் அ லேண்ட்லாக்டு கண்ட்ரி. நைஜரில் அதிகமான எண்ணெய் கிணறுகள் இருக்குது. அதில் நெக்ஸ்ட் ஷோ த நெக்ஸ்ட் மேப். தெர் இஸ் அனதர் மேப் ஆல்சோ. யூ கேன் சி தெர் இஸ் அ அகாதம் ரிஃப்ட் பேசின். இதில் இந்த ஆயில் கிணறு ஒன்று இருக்குது. அங்கே தான் ஆயில் உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்க. இங்கேருந்து ஆயிலை வந்து கடலுக்கு கொண்டு வர்றது. பெனின் கண்ட்ரி கூட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. 1930 கிலோமீட்டர் பைப்லைன் அமைச்சு. சைனா தான் இதை லெட் பண்ணுறாங்க. சைனா இது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான செலவு எல்லாமே சைனா தான் பண்ணியிருக்காங்க. அது தே நீட் டு பே இட் பேக். அப்போ அந்த ஒர்க் வந்து முடிக்கப்பட்டிருக்கு. இப்போ அங்கே நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த பைப்லைன்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணுறது கூட இல்லை. ஏன்னா சைனா கூட அக்ரிமெண்ட் போட்ட கவர்மெண்ட், டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் சேர்ந்து தெர் இஸ் அ கூப் பீப்புள், அந்த இராணுவம் வந்து அந்த பதவியை விட்டு விரட்டிட்டாங்க. தெர் இஸ் அ மிலிட்ரி கூ. தட்ஸ் வை
தெர் இஸ் அன் இஷ்யூ. ஸோ அதை கவர்மெண்ட் வந்து ரிமூவ் பண்ணப்பட்டதுனால இதை ஆப்ரேட் பண்ண விடாமல் பெனினும் இப்போ சப்போர்ட் பண்ணலை, அந்த கண்ட்ரியும் அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு நைஜருக்கு இருக்கக்கூடிய ஒரே வளம் தான் இது எக்கனாமிக்கலி. கிட்டத்தட்ட அவங்களோட இண்டிவிஜுவலுக்கு 20,000 பேரல்ஸ் ஒரு நாளைக்கு எடுக்கிறாங்க அவங்க கண்ட்ரிக்கு மட்டும் இந்த கிணறுல இருந்து. இதே இது சைனா இந்த பைப்லைன் ஆப்ரேட் அப்படின்னா இன்னும் 90,000 பேரல்ஸ் எடுக்க முடியும். அதன் மூலமாக அவங்களுக்கு இன்கம் அதிகமாக வரும். ஒரு நாளைக்கு பெர் டே 90,000 பேரல்ஸ் கேன் பி எக்ஸ்போர்ட்டட். பைப்லைன் மூலமாக கடலுக்கு கொண்டு போய் அங்கேருந்து ஷிப் மூலமாக வேறு கண்ட்ரீஸுக்கு கொண்டு போவாங்க. ஸோ அது பயங்கரமான சக்ஸஸாக இருக்கும் அந்த கண்ட்ரியோட. ஸோ அது வந்து இப்போ தகர்க்கப்பட்டிருக்கு. தட்ஸ் வை இட் கேம் இன் நியூஸ். அது வந்து ஆப்ரேஷனில் இல்லை பிகாஸ் ஆஃப் த இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ். சரியா? இதில் நீங்கள் அந்த நைஜர் கண்ட்ரியை பற்றி படிச்சுக்கோங்க. மேப்பிங் கிளாஸில் நம்ம படிச்சிருக்கோம். த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி நாசாவோட காசினி ஃபியூஜன் அப்படின்ற எக்ஸ்ப்ளோரர், தட் இஸ் காசினி அண்ட் ஹூஜின். இது வந்து 1997 லான்ச் பண்ணப்பட்டது. இதோட ஆப்ரேஷனே முடிஞ்சிருச்சு. இது எக்ஸ்ப்ளோரேஷன் டுவோர்ட்ஸ் சாட்டர்ன் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுறதுக்காக October 15 லான்ச் பண்ணாங்க 1997. இது வந்து September 15, 2017 இதோட ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலாக. இப்போ இது நியூஸில் வந்ததுக்கான ரீசன், இது கலெக்ட் பண்ண டேட்டாஸை வச்சு அவங்க சாட்டர்னை படம் பிடிச்ச அந்த டேட்டா, அது ப்ரோ பண்ண டேட்டாஸ் எல்லாம், ரேடார் சிக்னல்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது தெர் இஸ் யூனிவர்சிட்டி அவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அங்கே வந்து தண்ணி இருந்ததுக்கான அடையாளம், லிக்விட் ஃப்ளூயிட்ஸ் இருந்திருக்கு, ஓஷனிக் ஃப்ளூயிட்ஸ் இருந்திருக்கு அப்படின்ற கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால தான் நியூஸு. இப்போ இந்த காசினி வந்து இட்ஸ் ஆர்பிட்டர், சாட்டர்னை போய் ஆர்பிட் பண்ணோம். ஹேஜன் வந்துட்டு 2005 மார்ஸ் சாட்டர்னோட மிகப்பெரிய சேட்டலைட், தட் இஸ் மூன் என்னது டைட்டனில் வந்து இறங்கி அங்கே இருக்கக்கூடிய டேட்டாஸை கலெக்ட் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கு. அந்த டேட்டாஸை வச்சு தான் இப்போது ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் வெளிவந்த டேட்டாஸ் தான் ஃப்ளூயிட் ஓஷன் இருந்ததுக்கான ஒரு அறிகுறி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ சாட்டர்னை பொறுத்த வரைக்கும் இட் ஹாவ் லார்ஜ் ரிங்ஸ், நிறைய ரிங்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணது இந்த காசினி தான். சரியா? ஸோ இப்போ இதோட ஆப்ரேஷன் ஓவர். ஸோ கொஸ்டின்ஸ் முன்னாடி கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் போட்டு ரிலேட்டட் டு விச் கண்ட்ரி விச் ஸ்பேஸ் சென்டர். ஆக்சுவலாக இது நாசாவும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இட்டாலியன் ஸ்பேஸ் ஏஜென்சி 3 பேர் சேர்ந்து தான் இதை அனுப்புனாங்க 1997. நம்ம இன்றைக்கி மூணில் இறங்குறத பெரிய சாதனையாக நினைக்கிறோம். அன்றைக்கி சேட்டர்ன்லேயே இவங்க இறக்கியிருக்காங்க, சேட்டர்னோட மூணில். சரியா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகிள். த நெக்ஸ்ட் வந்து தட் இஸ் அ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இன் இந்தியா. இப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மைனிங்கை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய there is a act called as National Mines and Minerals Development Regulation Act, NMN. there is a Mines and Minerals Development Regulation Act, MMRDA பேர், MMDRA பேர். 1957 it was created. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மினரல்ஸையும் யாரெல்லாம் எடுக்கலாம், எந்த அளவுக்கு எடுக்கலாம் அப்படின்ற ரெகுலேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி. இதில் டாக்ஸேஷன் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யார் அப்படின்னா மினரல்ஸ் எல்லாமே லேண்டு, அதில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கு டாக்ஸேஷன் விதிக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து ஸ்டேட்டு. அது ஸ்டேட் லிஸ்ட்டில் அண்டர் ஆர்டிகிள் 246 we know that there's a 3 list. அந்த 3 லிஸ்ட்டில் ஸ்டேட் லிஸ்ட்டில் it was mentioned. என்ன மென்ஷன் பண்ணப்பட்டிருக்குன்னா என்ட்ரி 50 அப்புறம் 49. 49 50. 49 என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா லேண்டு, அதில் இருக்கக்கூடிய பொருட்களுக்கான டேக்ஸ் போடக்கூடிய அத்தாரிட்டி வந்து ஸ்டேட்டு. அதில் ஏதாச்சும் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் தலையிட நினச்சாங்கன்னா அதை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் என்ட்ரி 50. அதில் இருக்கக்கூடிய 50வது லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 50வது என்ட்ரி தான் இது 49. ஸோ இப்போ என்ன நியூஸ் அப்படின்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு வெர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இட்ஸ் அ கேஸ் மினரல் ஏரியா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டிக்கும் ஸ்டீல் அத்தாரிட்டிக்கு உள்ள கேஸு, யார் டாக்ஸேஷன் விதிக்கலாம் அப்படின்றது. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் ஃபுல் அத்தாரிட்டி அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, 9 பெஞ்ச் ஜட்ஜ், 8:1 நாகரத்னம் அவங்கள தவிர மற்றவங்க எல்லாமே ஒரே ஃபேவரான ஜட்ஜ்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக என்ன அப்படின்னா
ராயல்ட்டி டாக்ஸஸ். ராயல்ட்டி இஸ் நாட் எ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராயல்ட்டி அப்படின்றது இட்ஸ் அ, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் தெர் இஸ் அ மூவியில் இருக்கக்கூடிய ஒரு பாடல்கள், இல்லைன்னா இளையராஜா இசையமைச்ச ஒரு பாடல், ஏஆர் ரஹ்மான் இசையமைச்ச பாடல்களை நீங்கள் எங்கேயாவது பயன்படுத்தும் போது, மூவிஸில் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பயன்படுத்தும் போது அதில் பயன்படுத்துறதுக்கான அந்த ராயல்ட்டி ஃபீஸை அவங்களுக்கு பே பண்ணணும், அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பே பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ராயல்ட்டின்னு பேர். நீங்கள் காப்பி அடிக்கிறதுனால, அதை யூஸ் பண்ணுறதுனால அது உங்களுக்கு பெனிஃபிட் அடையும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த லேண்ட் யாருக்கு சொந்தமோ அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது, அந்த கம்பெனி சம்பாதிக்கிறதுல ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ராயல்ட்டியாக அந்த ஓனருக்கு வந்து செலவிடப்படணும். இப்போது உங்கள் லேண்டில் எடுக்கிறாங்க, ஏ பர்சனோட லேண்டில் எடுக்கிறாங்க, மினரல்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஏ பர்சனோட லேண்ட் அக்வஸ்டேஷன் பண்ணி தான் மினரல்ஸ் எடுப்பாங்க. அப்போ எடுத்ததுக்கு அப்புறம் சாண்ட் எடுக்கிறது இது எல்லாமே, அப்போ இந்த ஏ பர்சனுக்கு ராயல்ட்டி பே பண்ணணும், அது எடுக்கிறதுல அளவு. அதை தீர்மானிக்கக்கூடிய, இட்ஸ் நாட் எ டேக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தீர்மானிக்கக்கூடிய அத்தாரிட்டி சென்ட்ரல் கவர்மெண்ட், டேக்ஸ் போடுறதுக்கான அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட். புரியுதா? ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிக்கிள். த நெக்ஸ்ட் அண்ட் த ஃபைனல் ஆர்டிக்கிள், பொலிவியா பிகேம் தி மெம்பர் ஆஃப் full-time member of Mercosur. Mercosur அப்படின்ற இட்ஸ் அ ஸ்பானிஷ் நேம். Mercosur அப்படின்றது இட்ஸ் அ ஸ்பானிஷ் நேம். சதர்ன் காமன் மார்க்கெட் அப்படின்றதுக்கான ஸ்பானிஷ் அர்த்தம் தான் மெர்காசர் அப்படின்னு சொல்லப்படுது. நமக்கு ஸ்பானிஷ் தெரியாது, ஸோ தெரிஞ்சவங்க கண்டுபிடிங்க. ஸோ இது ஆக்சுவலாக எங்கன்னா லட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். In the year 1997, I hope so, it was created. 1991, yeah, 1991. There's a treaty was signed, the Treaty of Asuncion அப்படின்னு பேர். It was signed between அர்ஜென்டினா, பராகுவே, பிரேசில், உருகுவே இவ்வளோ கண்ட்ரிஸு சேர்ந்து லட்டின் அமெரிக்கன்னா ஸ்பானிஷ், யூரோப்பியன் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய கண்ட்ரி, இந்த லட்டின் லாங்குவேஜஸ் பேசக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க க்ரியேட் பண்ணது தான் இந்த குரூப்பிங். இதில் வந்து காமன் மார்க்கெட் அப்படின்னா ஃப்ரீ ட்ரேட் பண்ணுறதுக்கு, பீப்புள் மூவ்மெண்ட், சர்வீசஸ். அதுக்கு பிறகு 2016 பொலிவியா, உருகுவே அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணாங்க. 2016 உருகுவேல கரெக்ட் தான், வெனின்சுலா அண்ட் பொலிவியா. உருகுவே ஆல்ரெடி இட்ஸ் அ மெம்பர். பொலிவியாவும் வெனின்சுலாவும் லேட்டராக ஜாயின் பண்ணாங்க. ஆஸ் அ ஃபுல் டைம் மெம்பராக கிடையாது பொலிவியா. உருகுவே வெனின்சுலா வந்து ஃபுல் டைம் மெம்பராக இருந்து 2016 அங்கே நடந்த ப்ராப்ளத்தினால இட் வாஸ் சஸ்பெண்டட். ஸோ தீஸ் ஆர் த இஷ்யூஸ். இப்போ உருகுவே, அர்ஜென்டினா, பராகுவே, பிரேசில், பொலிவியா இஸ் அ பர்மனன்ட் மெம்பர் நவ். சரியா? இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, மெர்காசர் அப்படின்ற குரூப்பிங் கூட நம்ம வந்து பிடிஏ சைன் பண்ணியிருக்கோம், ப்ரெஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். தட்ஸ் வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு பிடிஏன்னா என்னன்னு தெரியும். ஸோ there will be a list of products for trading, free trading. So that's about the articles. Now we will move on to the MCQs. So question number 1, with reference to the genetically modified crops, consider the following statements. Statement number 1, the Genetic Engineering Appraisal Committee is responsible for assessment of proposals related to the commercial release of GM crops. Statement number 2, BT cotton and GM mustard are the only GM crops that are allowed to be grown in India. Select the correct answer using the code given below. Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 2, consider the following statements regarding climate finance taxonomy. Statement number 1, it is a system that classifies which part of the economy may be marketed as a sustainable investment. Statement number 2, India is the first country in the world which has developed this taxonomy. Which of the statements given above is are correct? Options are A1 only, B2 only, C both, D neither. Question number 3, consider the following statement. Statement number 1, he is known for his slogan, Swaraj is my birthright and I shall have it. Statement number 2, the British government termed him as the father of Indian unrest. Statement number 3, he established Deccan Educational Society in Pune in 1884. The above statement describes which one of the following personalities? Options are A, Bipin Chandra Pal, B, Gopal Krishna Gokhale, C, Lala Lajpat Rai, D, Bala Gangadhar Tilak. Question number 4, fourth question, he joined the NCM movement, non-cooperation movement, at the year of 15 years old. He was dissatisfied when Mahatma Gandhi decided to put an end
to the NCM movement in 1922. He joined significant actions including Kakori train robbery, the killing of John P. Saunders, and attempted assassination of Viceroy in 1929. He organized the Hindustan Republican Association. Who among the following personalities described above? So options are A. Khudiram Bose, B. Ram Prasad Bismil, C. Asafullah Khan, D. Chandrasekhar Azad. Question number 5. Which of the following organization was introduced the carbon border adjustment mechanism? Options are A. World Trade Organization, option B. African Union, option C. European Union, option 4. World Bank. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is C. Question number 2 answer is D. Question number 3 answer is B. Question number 4 answer is B. Question number 5 answer is C. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us. Stop.